ப்ரோ நைட்டு 1 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டும் கூட ஒன்றா பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ப்ரோ. நீங்கள் சொல்லி பண்ணாமல் இருப்போமா வாங்க. பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஐ திங்க் ஸோ 1 மணி ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரியாணி தேவையான மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியாணி மட்டும் செஞ்சால் போதாது சொல்லிட்டு 65 செய்யலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தக்காளி வெங்காயம் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தாங்க கேக் எடுத்துன்னு வந்துட்டாங்க வேறு ஃப்ரெண்டு வேறு. சரி அந்த கேக்கை சாப்பிட்டு சிக்கன் மசாலா ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேறு. அரிசி எடுத்து எவ்வளோ சரி கறியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துலாம் சொல்லிட்டு அதை 2 பேர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அலசி எடுத்து சிக்கனில் மசாலா தடவி அது தனியாக ஊற வச்சாச்சிங்க வேறு. கறி தனியாக வேக வச்சாங்க. அதுவும் நல்லா வந்த கையோட சரி அடுப்பு பற்ற வச்சு குண்டா வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கும்பலாக செஞ்சு செய்ய சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கரண்டி வாங்கி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்ட ஆரம்பிச்சு மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சரி கறியை போட்டுலாம் சொல்லிட்டு கறியும் போட்டாங்க. அரிசியும் மேலே போட்டு மூடி வச்சிட்டாங்க. தம்மு போட்டு மூடி வச்சு தம்மு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி நல்லா வந்துட்டு இருந்ததுங்க. சரி அது ஓரமாக வச்சுட்டு சிக்கன் 65 செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சரி ஊற வச்ச கறியை எடுத்துட்டாங்க. மசாலாலேருந்து எடுத்து எண்ணெயில் போட்டாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. வேறு எடுத்து அதை கிணத்துல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி செய்கிற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மறக்காம நம்ம எல்லாரும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.